Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். வணக்கம், நான் வெஸ்ட் மாம்பலத்தில் பிர்னவுஸ்லேருந்து பேசுகிறேன். இந்த எங்கள் வீடு இங்கே இருக்குது. பெருசாக அப்படியே அந்த பால்கனி ஃபுல்லு இது உள்ள ரொம்ப பிளாக்கு. 4 நம்பர் வீட்டில் இருக்கோம். பெருசாக வீந்து போச்சுங்க. நான் குளிக்க உள்ளே போக பார்த்து சீலிங்கில் வந்து ஃபேனு கீழே ஃபுல்லாக வீந்து போச்சு. இது வந்து கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இப்போ இதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மேலே வீடு அப்படி தான் இருக்குது, அது இப்போ எதிர்க்கும் அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. கட்டி கொடுப்பாங்க, ஹவுசிங் போர்டு கட்டி கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க கட்சிக்காரர் வந்து எல்லாம் பார்க்குற மேடமோட வந்திருக்காங்க, கவுன்சிலர் மேடம் வந்திருக்காங்க, வெஸ்ட் மாம்பலத்து கவுன்சிலர் வந்திருக்காங்க, இப்போ நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இது கரெக்டான சொல்யூஷன் எடுப்பாங்களான்னு தெரியல எங்களுக்கு. இப்போ இதுதான் வீடுன்னு பார்த்தோன்னா பக்கத்து வீட்டில் அதே மாதிரி தான் இருக்குது, மேலே வீட்டில் அப்படி தான் இருக்குது, எங்கள் பக்கத்தில் எங்கள் மாமியை வீடு அப்படி தான் இருக்குது. எல்லாமே இந்தமாரி பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏன்னா பில்டிங் இடி வராங்க கட்டித்தரான்னு சொல்கிறாங்க, வராங்க போகிறாங்க யார் நிரந்தரமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்றாங்க. இது நிரந்தரமான முடிவு இது கட்டித்தராங்களா இல்லையா அதுன்றது தான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் நிம்மதியாக படுக்க முடியல, நைட்டு கூட நிம்மதியாக படுக்க முடியல. ஆனால் அந்தாண்ட விழுந்தது இந்தாண்ட விழுந்துருமோ ஒரு பயத்தோடு நாங்கள் படுத்துட்டு இருக்கோம். இது என்ன முடிவு எடுப்பான்னு தெரில. இது சொன்னது அப்புறம் நிர்வாகிகளாக வந்து பார்த்துட்டு இந்தமாரி சொன்னது கவுன்சிலர் மேடம் சொன்னதுக்கப்புறம் உடனே வந்து நாங்கள் பார்க்குறோம், உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், உடனே நாங்கள் மேலிடத்தை பேசி இதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எங்களுக்கு நிம்மதி வந்தது. ஏன்னா இது இப்படியே இதோட என்னோட போயிட போகிறது இன்னொருத்தர் அடுத்த வீந்துகிட்டே இருக்கு, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பக்கத்தில் எல்லாம் வந்துட்டாங்க, இந்தமாரி எங்களுக்கு வீந்துச்சுன்னு. இது கட்டி கொடுக்குறாங்களா கட்டி கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. உயிர் உத்தரவாதமே இல்லை இந்த இடத்துல. வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதில் வந்து கவுன்சிலர் மேடம் என்ன சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் தயவுசெய்து எனக்கு இப்போ வந்து பெட்டிஷன் எழுதி கொடுங்க, அப்படி நாங்கள் செய்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க. சரி மேடம் மேலே இடத்த போய் அவங்க அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா நமக்கும் தெரியாது. மேடம் ஒரு திருப்திக்காக சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கண்டிப்பாக செய்யணும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து இந்த கவுன்சிலர் ஆனது ரொம்ப நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே எடுத்து வந்து ரொம்ப நியாயமாக ரொம்ப நேர்மையாக போல்டாக இருக்கிற மேடம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு உங்களுக்கு குழந்தைங்க ஏதாச்சா உங்களுக்கு ஏதாச்சும் ஏன்னா உங்களுக்கு உதவி வேணுமா என்ன எல்லாம் மேடம் எனக்கு கேட்டாங்க. நிர்வாகி மூலிமா என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நீங்கள் இதுக்கு நிரந்தரமாக செஞ்சு கொடுங்கன்னு பார்த்தா இப்போ எனக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ எல்லாம் பக்கத்துலேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வீட்டில் பிரச்சனை, அந்த வீட்டில் பிரச்சனை, இந்த வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம மண்ணை இருக்கிற இவர் வீடு அதுமாதிரி தான் இருக்குது. பக்கத்தை பார்த்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரில. ஒன்று கட்டி கொடுக்குறோன்னா எங்களுக்கு இவ்வளோ டைமுக்குள்ளே கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் இடிச்சிட்டு விட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், வாடகை கொடுக்க முடியும், எல்லாம் இருக்க முடியாது. நான் அண்ணாடங்காச்சி ஆட்டோ ஓட்டுறானு, அண்ணாடங்காச்சி இதெல்லாம் நம்பி தான் நாங்கள் வீடு இடிக்கிறதா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சொல்லணும், இந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் இடித்து நான் இந்த டேட்டுக்குள்ளே கட்டி கொடுத்து சொல்லணும். அப்புறம் மேடம் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் சொன்னீங்க தான் சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருக்கோம், நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம். மேடம் சொன்ன அந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக நடக்குன்ற அந்த நம்பிக்கைகள் தான் நான் வந்து சரி ஓகே நடக்கும், இவங்க போல்டாக இறங்கி செயல்படுறவங்கன்றதால எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு பண்ணணும், அரசாங்கமும் பொதுமக்களும் நீங்கள் தான் நல்ல முடிவு பண்ணணும்.
நான் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நடந்த இன்சிடெண்ட்டே பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு போனாங்க, டெமாலிஷ் பண்ணிவிடுவோம், நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீங்களாம் காலி பண்ணி கொடுங்கன்ட்டு. பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த் கழித்து எல்லாமே ஆல்டேஷன் ஒர்க்கு அவங்களே வந்து பண்ணாங்க. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுறோன்ற ரீசனுக்கா என்னான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களோட ஒப்பீனியன் என்னென்னா, எப்போ இடிச்சிட்டாங்கன்னா இந்த டைமில் நாங்கள் இடிக்கிறோம், இந்த டைமில் நாங்கள் கட்டி கொடுப்போன்றது எங்களுக்கு ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கணும் எங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் நாங்கள் வெளில போய் இருக்கிறோன்னா நாங்களும் வாடகை கொடுத்து இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு காசு இல்லாத காரணத்தால் தான் நாங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கோம் ஃபஸ்ட்டு. இல்லைனா நாங்கள் இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் எவ்வளோ என்ன ரெண்ட்டு ரேட்டுன்றது தெரியும், அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நேற்று ஒரு 10:30 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததை பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவங்க வீட்டு பையன் வந்து அங்கேருந்து தூங்கிட்டு இருப்பார். திடீர்னு அவர் அங்கே படுக்கிற டைமில் இது இன்சிடென்ட் நடந்திருந்தேன்னா யார் பொறுப்பு இதுக்கு? அதனால் நான் இதை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டிருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், இது கொஞ்சம் நல்லா கரெக்டான ஆக்ஷன் எடுத்து நீங்கள் இதை நல்லா ப்ராப்பராக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம் மக்களோட சார்பாக. இந்த பிருந்தாவன் தெருவில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு சுமார் 50 ஆண்டுகள் ஆகிறது. அதில் ஒரு பில்டிங்கோட லைஃபே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்காது. இவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குடிசை மாற்று வாரியம் நாங்கள் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அதனால் காலி பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட பேப்பர்லேயும் அதை போட்டுட்டாங்க. இந்த மழை காலத்தில் ஏதாவது இவர் சொல்கிற மாதிரி நேற்று காலையில் விழுந்துச்சு, ராத்திரி படுத்துட்ருக்கச்ச விழுந்துருந்துச்சுன்னா யாருக்காவது அடிபட்டிருந்ததா நம்ம பதில் சொல்ல வேண்டியது. அப்போ அரசாங்கம் வந்து நாங்கள் தான் காலி பண்ண சொல்லிட்டோமே உங்களை அப்படின்ற எக்ஸ்கியூஸு அது எவ்வளோ தூரம் எடுப்படுன்றது புரியல. இவங்க கேட்குறது 2 நியாயமான கோரிக்கை. ஆக்சுவலி இவங்க கேட்குற கோரிக்கையை தமிழ்நாடு முழுக்க இருக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக அவங்க வச்சுக்கலாம். நான் இவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க எல்லாருமா, நீங்கள் காலி பண்ண தயாராக இருக்கீங்க. ஏன்னா இவங்க வெளியே போனாக்க இவங்க மாதம் குறைஞ்சது இங்கே அவங்க லோக்கலாக பார்ப்பாங்க. இங்கே வேலை இருக்குனாக்கா அவங்க வேறு வெளி இடத்துலேன்னு வந்து ட்ராவல் பண்ணி வருது, இன்னொரு அடிஷ்னல் செலவுங்க. அவங்களுக்கு வாடகைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் செலவு. குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாயாவது மாதம் அவங்க கொடுக்கணும். அந்த 10,000 ரூபான்றது அவங்க இன்டெஃபினட்டாக இவங்க ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியே 2 வருஷமோ 3 வருஷமோ ஆயிடுது இப்போ. அதனால் இவங்க நான் டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். இந்த குடிசை மாற்று வாரிய நிர்வாகம் வந்து இவங்க காலி பண்ணாக்க லெட்டரில் இவங்கக்கிட்ட குறைஞ்சது 36லேருந்து 50 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம், இதை வீடை கட்டி கொடுத்துட்றோம், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த புது வீடுக்கு வரா மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்தாதான் இதையே அவங்க வந்து எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி மக்களோட இவங்களோட குறை என்னென்னா, பக்கத்தில் அங்கேயும் அதே மாதிரி கட்டியிருக்காங்க, ஆனால் எப்போ கொடுப்பாங்கன்றது தெரியல. முதல்ல இதை இவங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்லி இதை இடித்து வேலை ஆரம்பிக்க அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இந்த பிருந்தாவன் தெரு குடியிருப்பு இதை எடுக்கும் போது இதை ஒரு மாடலாக வச்சுக்கணும். அவங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கும் இந்த ப்ரொசீஜர், இந்த வழிமுறைகளை பின்பற்றி இப்படித்தான் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் காலி செய்ய வைத்து அவர்களுக்கு புது வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சட்டத்திட்டமாக கூட அவங்க வகுத்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அடிஷ்னல் செலவு, இது 10,000 ரூபாய் செலவு, இங்கே ட்ராவல் செலவு, இங்கே எவ்வளோ நாள் இந்த செலவை வச்சிட்ருப்பாங்கன்றது இவங்க கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி இவங்களதில். ஸோ நான் இவங்கக்கிட்ட லெட்டர் எழுதி கொடுங்க, நான் இதை பற்றி பேசுகிறேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விவாதித்து இதற்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன்.